ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன மெடிசன் பற்றி பார்க்க போகிறோம்னா சுக்கான்றது வந்து அதுவும் பெரிய ப்ராசஸ் தான். ஒரு நாள் 2 நாளில் ரிகவர் பண்ணுற ட்ரீட்மெண்ட் கிடையாது. அதுவும் வந்து 30 to 45 டேஸ் வரலும் பொறுமையான நம்ம ரிகவர் பண்ண முடியாது. அதை பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாமா? இந்த சுக்கா ஏன் வந்தால் முதல்ல ஹீட் ஸ்ட்ரோக் ரொம்ப போய் ஹீட் ஆகி போச்சு. ஹீட் ஆனது ஒரு லிவல் ஃபால்ட் ஆகிடும். ஃபால்ட் ஆனதுக்கப்புறம் தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டுபிடினா கொண்டை கறக்கும். இந்த கொண்டை வந்து கறக்கும் போது நம்ம கண்டுபிடிச்சிட்டா வெறும் லிவர் டாக்கிங் வச்சு சரி பண்ணிடலாம். சில பேர் விட்டுருவாங்க. இந்த மாறு இருக்குது, இந்த மாறு இது ரொம்ப வந்து சப்பையாக ஒட்டி போயிடும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கண்டுபிடிச்சு மாறு ஒட்டி போச்சு, தீனி எடுக்கும் போது தீனி எடுத்தாலும் செரிமானம் ஆக மாட்டேங்குது, அப்படியே பாத்ரூமோடு அந்த கம்புக்கு எல்லாம் வந்து அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு காலையில் நல்லா கோழி நல்லா ஃப்ரெஷ் ஆக்கிட்டு ஒரு ரிங்கில் வச்சுருங்க. வாடியில் எப்பவுமே சரியாக 45 டேஸும் வந்து ரிங்லேயே வச்சுருந்தேன் தனியாக. சரிங்களா? தினைக்கும் வந்து இந்த பாத்ரூம் எச்சம் எல்லாமே கழுவி எடுத்துருங்க. இவரையும் வந்து நல்லா வந்து இப்போ இவர் சுக்கா வந்துச்சுன்னா இவர் தினைக்கும் ஃப்ரெஷ்அப் பண்ணுறவங்க ஃப்ரெஷ்அப் பண்ணி விடணும். எச்சம் போடுறதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும். காலெலாம் க்ளீன் பண்ணிச்சோன்னா அந்த ரிங்கில் எச்சம் இருக்கும்போது அது மேலே உட்காரும், அப்படியே படுக்கும், எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் ஒட்டிடும், அதை க்ளீன் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் நான் பண்ண தினைக்கும் காலையில் கோழி எடுத்து ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு சளியை நல்லா தட்டி எடுத்துருங்க. தட்டி எடுத்ததுக்கப்புறம் வெண்ணெய் தெரியுமா, ஹல்திராம்ஸில் வெண்ணெய் ஒன்று தெரியுமா, இந்த சுண்டு வரல் சைஸில் பாதி இட்லி ரஸ்கியில் போகிற ஏதாவது ஒன்று குளுக்கோஸ் வந்து செரிமான அளவு கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா வந்து மதிய டைமில் நல்லா வெயில் அடிக்கும்போது கற்றாழை இருக்குல்ல, கற்றாழையில் வந்து நம்ம பூசு மஞ்சள் சொல்லுவாங்க, மூஞ்செல்லாம் பூசுவாங்க, நல்லா தேய்ச்சி அதில் மஞ்சள் வரும். அதில் அந்த கற்றாழை லைட்டாக பரட்டி வாயில் நல்லா அப்படியே பெருசாக இந்த சைஸுக்கு மஞ்சளை பரட்டி உள்ளே கொடுத்துருங்க. உள்ளே இருக்க அந்த ஆல்கே பாக்டீரியா எல்லாத்தையும் கொள்ளும். அது உள்ளே இருக்க அந்த நச்சு இதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டுடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் பப்பாளி இலை தெரியுமா, பப்பாளி இலை அதை என்ன பண்ணணும்னா தண்ணியில் நல்லா கசக்கி அதை அப்படியே நல்லா போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு ஒரு பாத்திரம் ஃபுல்லாக இது பண்ணி வச்சு எடுத்து வச்சுங்க. ஒரு நாள் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தோணும் 1 ml இல்லை 2 ml அது ஃபுல்லாக தொண்டையை வாயை தந்து அப்படியே ஃபுல்லாக ஃபில் பண்ணி 1 ml அச்சு விட்டுனே இருங்க. உள்ளே இருக்க அந்த கிருமியெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா அது கொண்டுனே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் லிவர் டானிக் ஹிமாலயா லீவ் 52ன்னு ஒன்று இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னொன்று சுக்ராஃபில்னு ஒன்று இருக்கும். அது இல்லை சோலா ஆசிட்னு ஒன்று. அந்த 3 டானிக்கு எது வேணாலும் கொடுக்கலாம். 1 ml ஒரு காலையில் 1 ml கொடுக்கணும், சாயந்தரம் 1 ml கொடுக்கணும். இதை வந்து கண்டினியூஸாக தினைக்கும் நீங்கள் அதை பண்ணிகிட்டே வரணும். 30 to 45 டேஸ் பண்ணணும். தீனி மட்டும் செரிமான அளவு கொடுக்கும். அது கொடுத்தீங்கனாலே வந்து ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் இதுவாகிடும். கரெக்டாக 3 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுங்க. வெண்ணெய் தினைக்கும் கொடுங்க. உள்ளே இருக்க ஹீட்டை நல்லா ஹீட் ஸ்ட்ரோக்குக்கான இது பண்ணிவிடும். அந்த பப்பாளி தண்ணி கொடுக்குறது உள்ளே இருக்க அந்த புழு பூச்சி எல்லாத்தையும் அந்த இன்ஃபெக்ஷன்லாம் இது பண்ணணும். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிங்கனாலே சரியாயிடும். இப்போ சொன்னதை வந்து 30 to 45 டேஸ் அதுக்குள்ளே சரியாகும். ஆனால் சரியானதுக்கப்புறம் நீங்கள் நிறுத்திடக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் வந்து 100% க்யூர் ஆகாது. ஒரு 20 நாளில் சரியாகட்டுமே 80 to 75% கிளியர் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மோஷன் சரியாக போகுது, நல்லா செரிமானம் சொல்லி விட்டுருவீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப இம்ப்ரூவ் ஆகி திரும்ப 100% வந்து முட்டி போய் திரும்ப அது ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்று சரியாகுதா, என்ன சரியாகுதோ இல்லையோ 30 to 45 டேஸ் கண்டிப்பாக 100% நீங்கள் எல்லாத்தையும் பண்ணால் தான் சுக்கால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிகவர் ஆக முடியும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.